புறப்படுறேன். இப்போ தான் பேங்க்கு போயிட்டு நேராக வந்தேன். சரி சரி அப்படியே ஒரு வாட்டி வீட்டில் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகலாட்டு தான் அப்படி வந்தேன். மதியானம் சமையல் கொஞ்சம் நல்லா செஞ்சு வை. மதியானம் சமையல் அருமையாக செஞ்சு வைக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு வந்து காயெல்லாம் எதுவும் போட்டு செய்யலை. காய் போடாத சாப்பாடு. என்ன சாப்பாடு செய்ய போகிறோன்றத தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அம்மா இன்னைக்கு வந்து இந்த சாப்பாடு தான் செய்ய போகிறாங்க அப்படின்னா தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். மத்தியானம் சூப்பராக சமைக்கிறோம், அருமையாக ருசிக்கிறோம். வந்து இன்றைக்கி வந்து இப்போ நான் வந்து கோயிலுக்கு போக போகிறேன். இறக்கத்து காளியம்மன் கோயிலுக்கு ஒரு பூஜை நடந்துட்டு இருக்குது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு மணி 12:30 மணிக்கு வர போகிறேன். 12:30 மணிக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க. வந்து கடன்னு அரை மணி நேரத்தில் சமையல் வேலையை முடிச்சிடுவோம். அப்பாவும் வந்துடுவாங்க. நாங்கள் 2 பேர் தான், மகன் மருமவ எல்லாருமே வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு எங்கள் மகனோட ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ், அதனால் அங்கே போயிருக்காங்க. எப்படியும் ஈவினிங் தான் வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம 2 பேர் தானே, அதனால் நாங்கள் என்ன சமையல் செஞ்சு வீடியோ போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி உறவுகள் 2-3 பேர் உறவு பேர் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லுங்கள். சிவகாமி வாழ்க வளமுடன். கார்த்திகா வாழ்க வளமுடன். மேட்டூர் அணை மகிழ் யாழ் தாரண்யா கீர்த்தி பூங்கா வாழ்க வளமுடன். பல்லாண்டு பல நூறாண்டு இத்தனை பேர் சொன்னவங்களுக்கு வாழணும்னு நான் வேண்டிக்கிறப்ப. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் கோயிலுக்கு போய் எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் வேண்டிக்கிறேன்ப்பா. ஓகேங்க, பாய்ங்க.